இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று நமது ஓட்டம் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளில் தியானிப்போம். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. இதுக்கு ஆதாரமாக எடுத்துக் கொடுக்கிற பகுதி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும். இதில் 4 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்களுக்கு முன்னதாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு உதாரணமாக இங்கே காட்டப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டப்பந்தயத்திற்கு உதாரணமாக இங்கே காட்டப்படுகிறது. இந்த ஓட்டத்தை துவக்கி வைக்கிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மோட்ச ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கும் போது அங்கே கிரீடத்தை வைத்து முடித்து வைப்பவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், என்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றையிலிருந்து ஆரம்பமாகிறது நமது ஓட்டம். இது எங்கே முடிகிறதுன்னா மோட்ச ராஜ்யத்தில் போய் முடிகிறது. ஆரம்பித்து வைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மோட்ச ராஜ்யத்தில் முடித்து வைக்கிறவர், பரிசு கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கு நடுவிலே வழியிலே நாம் விழுந்து விட்டால், பாதியிலே நின்று விட்டால், விழுந்து விட்டால் நம்மை தூக்கி விடுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தூக்கிவிட்டு பயப்படாதே, தைரியமாயிரு, ஓடு அப்படின்னு சொல்லி நம்மை திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஓட வைக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இதில் 4 காரியங்கள் இருக்குது. 1, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 2வது, இச்சை அடக்கமாக ஓடுங்கள். 3வது, முழு நிச்சயத்தோடு ஓடுங்கள். 4வது, அழிந்து போகிற கிரீடத்திற்காக அல்ல, அழியாத கிரீடத்திற்காக நீங்கள் ஓடுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ முதலாவது காரியம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொன்னால், நாம் பார்த்திங்கன்னா யார் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னா, நம்முடைய வெற்றியிலே யார் அதிகமாக சந்தோஷப்படுவார்களோ, யார் மிகுதியாய் சந்தோஷப்படுவார்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, ஜாக்கிரதை, பெற்றுக்கொள்ளணும், பரிசு பொருளை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊக்கப்படுத்துவாங்க. பயப்படாத, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு, அதை விட்டுறாத அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க. அது யார் சொல்லுவாங்க, நமக்கு ரொம்ப நெருங்கின உறவின் முறையார் அல்லது நம்முடைய ஓட்டத்திலே சந்தோஷப்படுகிறவர்கள், நாம் பரிசு வாங்கிறதிலே சந்தோஷப்படுகிறவர்கள், அவர்கள்தான் என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாலே நம்மளை ஊக்குவிப்பாங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி பவுலடியார் சொல்கிறாரு. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டத்திலே பிரதானமாக நாம் எதற்காக ஓடுகிறோம், ஏன் ஓடுகிறோம், எதை பெற்றுக்கொள்ள ஓடுகிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம் ஓட்டத்திலே தளர்ச்சி அடையக்கூடாது, நம்முடைய ஓட்டத்திலே தளர்வு அடையக்கூடாது. ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது, அந்த நாள் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகையால் முதல் காரியம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 2வது, ஓடுகிற யாவரும் இச்சை அடக்கமாக இருக்க வேண்டியது அவசியம். 2வது காரியம் என்ன அப்படின்னா, இச்சை அடக்கமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் ஓடுகிறவர்களே பார்த்திங்கன்னா இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஆசை இல்லை என்பதல்ல, இச்சை இல்லை என்பதல்ல, அதெல்லாம் இருக்குது, ஆனால் அடக்கி ஆள்வார்கள். அதே தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, இச்சை அடக்கமாக இருங்கள்.
ஆசைப்படுகிறது எல்லாம் அடக்கமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், சாப்பாட்டில் இருந்தே ஆரம்பிக்கணும். சாப்பாட்டில் இருந்து நம் கண் காணுகிற எல்லா விஷயங்களிலும் சரி, அல்லது நம்முடைய இருதயம் பார்க்குற எல்லா விஷயங்களிலும் சரி, அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது இச்சை அடக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட பிசாசு வந்து உலகத்தில் இருக்க எல்லா செழிப்புகளையும், உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஒரு காரியங்களை எல்லாம் காட்டி, இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை வணங்கி இதையெல்லாம் நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அவர் ஒத்துக்கவே இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் உன்னை வணங்க முடியாது, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நான் என்ன செய்யணும், ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஓடுகிற நாம் இச்சை அடக்கமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நாமளால் ஓடி ஜெயிக்க முடியாது, நாம் அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கவங்க என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க, என்ன வேணாலும் ஓடுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும், அது வேறு டைரக்ஷன், அது வேறு விஷயங்கள். ஆனால் நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பரிசு பொருள் உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஸோ 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இச்சை அடக்கமாய் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3வது, முழு நிச்சயத்தோடு ஓடணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, முழு நிச்சயத்தோடு ஓடணும். நிச்சயம் இல்லாதாக ஓடேன். ஆகாசத்தில் சிலம்பம் பண்ணிடக்கூடாது. என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாமல், என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல், என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாமல் ஓடக்கூடாது. முழு நிச்சயத்தோடு நான் எதற்காக ஓடுறேன், என்னுடைய ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா, நான் ஓடுகிறதுல கர்த்தர் பிரியப்படுகிறாரா, நான் சரியாக ஓடுறேனா அப்படின்றது முழு நிச்சயம் இருக்கும். நான் எதற்காக ஓடுறேன், ஏன் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி, அதான் பவுல் அடியார் சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடர்ந்து நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நம்முடைய நிச்சயத்தில் நம் மாற்றம் இருக்கக்கூடாது, நம்முடைய லக்கில் மாற்றம் இருக்கக்கூடாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி, என் லக்கை நான் விட்டு கொடுக்கக்கூடாது. என்னுடைய அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நான் விட்டு விடவே கூடாது, தவறாகவும் ஓடக்கூடாது. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறது, சட்டத்தின்படி ஓட வேண்டியது அவசியம். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தில் பிரதானமானது என்ன அப்படின்னு நிச்சயத்தோடு ஓடணும். நிச்சயமில்லாக ஓடேன், ஏதோ நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டேன், நானும் ஓடுறேன், நானும் ஒடியாடுறேன், நானும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் இந்த காரியம் நான் செய்கிறதுனால என்னுடைய ஓட்டம் தடைபடும் என்பது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நாம் என்ன செய்யணும், நம்மை பாதுகாத்து கொண்டு ஓட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படித்தான் ஓடினார். சாப்பாட்டில் கூட அவருக்கு சோதனை வந்தது. நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா, ஏன் பசியாக இருக்கீங்க, கல்லுகளை பார்த்து அப்பன்னு சொல்லுங்கள், அது அப்பமா மாறிடும், நீங்கள் சாப்பிடலாம்ல, எதுக்கு பசியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொன்னார், உபாகமில் உள்ளதை சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் அதில் ஜெயிக்கிறார். அப்படி நமக்கு ஓட்டத்தில் பல தடைகள் வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாம் ஜெயிக்க பழகிக்கிடணும். இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது புரிஞ்சுக்கிடணும், நம்ம எதை தடை செய்கிறது, எது நம்ம பாதிக்கிறது, எது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது, என்னுடைய ஓட்டத்தை தடை செய்கிறது என்பதிலே நாம் கவனமாக இருந்து நாம் என்ன செய்ய ஓட வேண்டியது அவசியம். 3வது காரியம், முழு நிச்சயத்தோடு ஓட வேண்டும். 4வது, உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் ஓடுறாங்க, அவங்க 100 மீட்டர் ஓடுறாங்க, எவ்வளோ இன்னும் மாரத்தான் ஓட்டெல்லாம் ஓடுறாங்க. அவங்கெல்லாம் அழிந்து போகிற கிரீடத்துக்காக ஓடுகிறார்கள். அழிந்து போகிறது அப்படின்னு சொன்னால், அதாவது பெற்றுக்கொள்கிறாங்க, வீட்டில் கொண்டு வந்து பீரோவில் அடுக்கி வச்சுருவாங்க, பெட்டியில் அடுக்கி வச்சுருவாங்க, எல்லாம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஓட்டம் அப்படி கிடையாது.
இந்த ஓட்டம் அப்படி கிடையாது. எனக்கு கொடுக்கப்படுகிற பரிசு பொருள் எப்படியாப்பட்டது தெரியுமா? அதை நினச்சி பார்த்தாவே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் பரிசு பொருள் நம்ம கூட பரலோக ராஜ்யமே நமக்கு சொந்தமாக போகுது. எப்படி? அதாவது இது ஒரு 7 நாளில் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்திலே இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு அருமையான பில்டிங், அருமையான இடத்தை கற்றுக்கொண்டிருக்காது. வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்காது, நீங்கள் படித்தது தெரியும். தங்கத்திலேயே என்ன பண்ணுறாங்க, ரோடு போட்டிருக்காங்க. அங்கே தங்கத்திலே ரோடு போட்டிருக்காங்க. அந்த எத்தனை விதமான வச்சரக்கல் இருக்குதோ எல்லா கல்லாலும் மதில்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த இடத்த நமக்கு பரிசு பொருளாகவே கொடுக்க போகிறார். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அருமையான விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடே இருக்க போகிறார். நம்மளோடே இருக்க போகிறார். அதாங்க பெரிய சந்தோஷம். 3வது அதில் இன்னொரு விஷயம் இன்னொன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, முடிவில்லாத வாழ்க்கை அது. இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இப்படி திரும்புறதுக்குள்ளே இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 வருஷம் முன்னாடி இருந்த பல காரியங்கள் இன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கும்போது, ஆனால் அது அப்படி கிடையாது. பரலோக ராஜ்யம் அப்படி கிடையாது. என்றைக்குமே நம்மளோட நாம் நீடித்து அங்கேயே இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைதி பிடிச்சிக்கிட்டு சுற்றலாம். நம்ம வந்து அந்த வீதியில் நடக்கலாம். நம்ம என்ன எந்த கவலையும் கிடையாது, எந்த விதமான ஒரு பாதிப்பு கிடையாது, எந்த விதமான ஒரு காரியங்கள் பிரச்சனைகள் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. சந்தோஷமாக அதாங்க மோட்சம். பரலோக ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அருமையான ஒரு இடத்தை நமக்கு பரிசாகவே கொடுக்க போகிறார். அந்த பரிசு பொருளை பெறுகிறதுக்கு அது அழியாதது, வாடாதது, ஜீவன் உள்ளது, அது என்றைக்குமே ஒன்றும் ஆகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கொடுக்க போகிறார். நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக, அது பேசும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ ஒரு அருமையான சந்தோஷமான காரியங்கள். ஆகையால் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் 4 காரியங்கள் பார்த்துருக்குறோம். 1, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். 2வது, இச்சை அடக்கமாய் ஓடணும். 3வது, முழு நிச்சயத்தோடு ஓடணும். 4வது, அழியாத கிரீடத்துக்காக ஓடணும். அழிந்து போகிறதுக்காக, அழியாத மோட்ச ராஜ்யத்துக்காக ஓடணும். ஸோ அது அழிந்து போகாது, என்றைக்கு நம்மளோட இருக்கும். ஆகையால் சுருக்கமாக ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்கள் இருதயத்தில் அது கிரியை செய்யணும்னு கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் பேச முடியாது. ரொம்ப நேரம் பேசினா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் சுருக்கமாக பிறந்தாலும் 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்குள்ளே பேசினோம்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்பாங்க. நான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-27 இருக்கிற இந்த 4 காரியங்களை நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில் தியானித்தோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசினீங்க. இதை மக்களுக்கு ஆண்டவரே அடியேன் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் ஆண்டவர் அவர்களிடத்தில் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். காண்கிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் ஓட்டத்திலே இச்சை அடக்கமாகவும் முழு நிச்சயமாகவும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அழிந்து போகிற கிரீடத்துக்கு அல்ல, அழியாத கிரீடத்தை கிரியை செய்கிறவர்களாக இருக்க தேவன் இரக்கம் பாராட்டுங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல எண்ணுவதற்கு எங்களால் நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. எங்கள் தகுதியெல்லாம் உம்மாலே உண்டாகிறது. ஆகியால் சுவாமி, நாங்கள் உங்கள் கடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கிரியை செய்யுங்க, வழி நடத்தி தாங்க, இதை ஆசீர்வித்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், 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 ஆமென்.